அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளும் ஆசீர்வாதங்களும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாத்துக்குமே கண்டிப்பாக உதவக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். அதாவது மைத்ரி முகூர்த்தம். மைத்ரி முகூர்த்தத்தை பற்றி நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். இப்போ ஒரு குறிப்பிட்ட 2-3 மாதமாகவே என்னால் சரியாக மைத்ரி முகூர்த்தத்தை பற்றி போட முடியல. கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருந்தாங்க மைத்ரி முகூர்த்தம் நேரத்தை பதிவிடுமாறு. அதுக்காகவே தான் போட்டேன். அதில் ஒரு மாதத்திற்கு மைத்ரி முகூர்த்தம் அப்படின்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதாவது ஒவ்வொரு செயலுக்கும் நம்ம முன்னோர்கள் ஒரு முகூர்த்தம் குறித்து அதை செய்யும்போது, இப்போ திருமணத்திற்கு முகூர்த்தம் பார்க்குறோம். ஒவ்வொரு விஷயத்துக்குமே முகூர்த்த நேரம் ஒன்று குறித்து அந்த நல்ல நேரத்தில் ஒரு விஷயத்தை செய்யும்போது அது சக்ஸஸாக முடியும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி தான் கடன் அடைபடுவதற்கு, விரைவில் கடன் அடைபடுவதற்கு ரொம்ப அதிக பவர்ஃபுல்லான ஒரு முகூர்த்தம், அதிக நல்ல ஒரு நேரம். இந்த நேரத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா விரைவில் கடன் அடையும் அப்படின்னா அது மைத்ரி முகூர்த்த நேரம் தான். கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கு இது பயன்படக்கூடிய ஒரு முகூர்த்தம். இந்த முகூர்த்தம் பார்த்திங்க அப்படின்னா மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட லக்னம், குறிப்பிட்ட நட்சத்திரம் சேர்ந்து வரும் 2 அல்லது 3 முகூர்த்தங்கள் மாதத்திற்கு வரும். செவ்வாயோட லக்னம், செவ்வாயோட நட்சத்திரம், கேது அப்படி சொல்லி நிறைய இருக்குது. அதில் இது வர்றது தான் மிக அதை நம்ம குறித்து மிக பலனாக நம்ம இதை அனுபவிப்போம். அந்த நேரங்களில் என்ன செய்யணும் அப்படிங்கிறது புதுசாக ஏற்கனவே நம்ம பல பதிவுகளில் நம்ம சொல்லியிருக்கோம். புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மைத்ரி முகூர்த்தம் நம்ம யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவங்களுக்கு மைத்ரி முகூர்த்த நேரத்தில் அவர்களுடைய பெயரை, இப்போ நமக்கு பேங்க்லேயே ஒரு கடன் இருக்குது, நகை கடன் இருக்குது அப்படின்னாலும், இப்போது இந்தியன் பேங்க்கில் இருக்குது அப்படின்னா இந்தியன் வங்கி அப்படின்னு சொல்லி எழுதிட்டு 50 லட்சம் கடன் விரைவில் அடைபட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி, இல்லைன்னா மொய் கவர் இருக்கு இல்லையா, அதில் மேலே எழுதிட்டு ஒரு 100 ரூபாயோ 10 ரூபாயோ உங்களால் என்ன முடியுதோ அந்த அமௌண்ட்டை எடுத்து அந்த மொய் கவரில் வச்சுட்டு மேலே இந்தியன் வங்கியில் உள்ள 50 லட்சம் கடன் விரைவில் அடைபட வேண்டும் அப்படின்னு எழுதிடுறீங்க. 5 லட்சம் அது எவ்வளோவா இருந்தாலும் சரி, அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்தாற் போல் அவங்கவுங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை எழுதணும். இப்போது யார்கிட்டையாவது நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய பெயர் எழுதி அவர்களிடம் வாங்கிய தொகை இவ்வளோ அடைபட வேண்டும், இல்லைன்னா அதாவது அடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கடன் அடைத்து விடப்பட்டது, அடைச்சாச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக நடந்து முடித்த மாதிரியும் அதை நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? எழுதிட்டு 101 ரூபா 21 ரூபா அப்படின்ற மாதிரி நீங்கள் 10 ரூபா 11 ரூபான்னு எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு அடுத்த மாதமோ இல்லை இந்த மாதமோ அவங்களுக்கு கடனை கொடுக்க போகிறப்ப அந்த ரூபாய் நோட்டுகளை நீங்கள் எடுத்து கடன் கொடுக்குறப்போ இப்போ 100 ரூபாயை சேர்த்து எடுத்து வச்ச காசை கொடுத்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா தெய்வ காரியங்களுக்கு, நம்ம வீட்டுக்கு பூஜைக்கு தேவையான பூ வாங்கிறதுக்கு, ஊதுபத்தி வாங்கிறதுக்கு, விளக்கு போடுறதுக்கு, எண்ணெய் வாங்கிறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் அந்த எண்ணெயை பயன்படுத்திக்கலாம். ஆக மொத்தம் அந்த காசு அந்த வேண்டுதல் நிறைவேறணுன்னா அதை எடுத்து செலவு செஞ்சிடணும். இப்போ நீங்கள் கடன் அடைக்க போகிறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்போது அந்த அமௌண்ட்டை எடுத்து சேர்த்து கொடுத்துடணும். அந்த மாதிரி கொடுத்துருங்க. இல்லைன்னா தெய்வ காரியங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். இதுதான். ஓகே. இந்த மாதம் 2024 செப்டம்பர் மாதத்தில் ஒரு முகூர்த்தம் முடிஞ்சிடுச்சு. 10ஆம் தேதியே அது முடிஞ்சிடுச்சு. அடுத்த முகூர்த்தம் 20ஆம் தேதி வருது. சரிங்களா? வெள்ளிக்கிழமை வருது. 20/9/2024 7:30 PM ஈவினிங் தான் வருது. ஸோ யாராக இருந்தாலும் ஆஃபீஸ் அந்த மாதிரி போகிறவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஈவினிங் டைம் 7:30லேருந்து 9:17 PM வரைக்கும் அந்த டைம் முகூர்த்தம், மைத்ரி முகூர்த்த நேரம் இருக்குது. இது மேஷ லக்னம், அஸ்வினி நட்சத்திரத்தில் வெள்ளிக்கிழமை, அதுவும் சுக்கிரனுக்கு, பணத்துக்கு அதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறனால சுக்கிரனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை வர்றது, மேஷ லக்னம், அஸ்வினி நட்சத்திரம் எல்லாமே தொடர்பு இருக்கிறது மிக விசேஷமான ஒன்று. ஸோ
ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தி அந்த 7:30 to 9:17 நீங்கள் இந்த விஷயத்தை செய்யலாம். இதில் மிடில் டைம் ரொம்ப அதீத பவர் அப்படின்றத சொல்லலாம். இப்போது ஒவ்வொரு கிழமையிலையும் அந்த ஹோரைகள் பார்ப்போம். அதில் இந்த 8 to 8:40 ஒரு டைம் இருக்குது. அது மிக அதிகமாக அந்த ஹோரை செயல்படக்கூடியது. அந்த 7:30 to 9:17 நல்ல நேரம் தான். அதில் அதீதமாக பர்டிகுலராக இந்த டைம் மட்டும் எடுத்து சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க 8:05க்கு மேலே 8:40க்குள்ளே, சரிங்களா? இந்த மிடில் டைம் அதீத சக்தி வாய்ந்தது. நீங்கள் ஓவராலாக 9:17 எடுத்துக்கலாம், நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த நேரத்தை பயன்படுத்தி நிறைய பிரச்சனைகளை நான் சமாளிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு பதிவையும் நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன். அதனால தான் இது எல்லாருக்கும் பயனாக இருக்கணும்னு நம்ம சேனலில் போட்டுட்ருந்தோம். இப்போ ஒரு 2-3 மாதமாக நம்ம அதை போடாமல் விட்டாச்சு. இனிமேல் வரக்கூடிய மாதங்களில் கண்டிப்பாக நிச்சயமாக ஒவ்வொரு மாதத்திற்கான மைத்திரை முகூர்த்தத்தையும் நான் ஆரம்பத்திலேயே போட்டுறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி